ஹலோ ஆல். இந்த வருஷம் ரிசல்ட் வந்து எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ரீவாலுவேஷன் டேட் சிபிஎஸ்இ நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் நேற்று நைட்டு தான் எனக்கு கையில் கிடைச்சது. ஸோ இந்த சர்க்குலர்ல என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேட்டு 19/5. ஆக்சுவலாக 18 முன்னாடி சொல்லியிருந்தாங்க சர்க்குலரில், இல்லை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ 19/5/26 to 22/5/2026 இதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும். எதுக்குன்னா நீங்கள் எழுதின பேப்பரோட ஸ்கேன்டு காப்பியை உங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க. இதுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு 700 rupees. கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ நீங்க பாத்துக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்க போட்டோ காப்பியை வாங்கி பாக்குறீங்க, ஓகேவா? கண்டிப்பா இந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விண்டோ க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துடும். டேட் முடிஞ்சிருச்சுன்னு வந்துடும், உங்களால ஓபன் பண்ணவே முடியாது. இதை நீங்களே ஸ்டூடெண்ட் ஓனாவே அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஸ்கூல் மூலியமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்களே அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், எந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஷார்ப்பா என்ன கேட்டா 19th அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி இப்போ போட்டோ காப்பியை நீங்க வாங்கிட்டீங்க. இந்த போட்டோ காப்பியை வாங்கினோட்டுமே நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோமா? எஸ். ஸோ என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பேஜும் இருக்கா, ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா, கிராஃப்லாம் இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேக்ஸ்ல எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கிராஃப்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது யூஸ்வலா சொல்றது. அப்புறம் நீங்க வாங்கின அடிஷனல் சீட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். முதல்ல ப்ராப்பரா அந்த பேஜ் ஆர்டரா உங்களுக்கு ஸ்கேன் ஆகி வந்திருக்கான்னு பாருங்க. அப்புறமே எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா எவாலுவேட் பண்ணிருக்காங்களா. நான் எதை வச்சு சார் எவாலுவேட் பண்றது அப்படின்னா, உங்களோட என்ன பேப்பர் நீங்க எழுதிருப்பீங்களா, ஒரு பேப்பர் கோடு. ஜென்ரலா உங்ககிட்ட இப்ப இந்த பேப்பர் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கிளாஸ் ஃபுல்லா ஒரே கோடு தான் எழுதிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 55/4/1 அப்படின்னா இது நம்பர் ரீஜியன், தட் இஸ் நான் இங்க பேப்பர் திருத்தின ரீஜியனோட ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஒன்னுங்கிறது செட்டு, இந்த நம்பர் ரீஜியனுக்கானது. அது டெல்லி ரீஜியன்னா ஒன்னு, தமிழ்நாடு ரீஜியன்னா ஒன்னு, அப்படி. ஸோ இந்த நம்பர் இது மாதிரி நிறைய ரீஜியன் பேப்பர் இருக்கா. அப்போ நீங்க உங்களோட அந்த நம்பரை சொன்னீங்கன்னா நான் அதோட கீ அனுப்புவேன். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு என்ன கீ வேணுமோ, மேக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்னால கீ அனுப்ப முடியும். இங்க காமன் பிளாட்ஃபார்ம்ல அதை போட முடியாது. அண்ட் மோர் ஓவர் இந்த இதை நீங்க சிபிஎஸ்இ வெப்சைட்ல இருந்தே இந்த மார்க்கிங் ஸ்கீம் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பேப்பரை நீங்க ஆன்சர் காப்பியை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, மார்க்கிங் ஸ்கீமை ரைட் சைடு வச்சுட்டு நீங்க பார்த்து நீங்களும் மறுபடியும் இந்த பேப்பரை திருத்துங்க. அதுதான் மார்க்கிங் ஸ்கீம் வச்சு நீங்க செக் பண்றது. கண்டிப்பா அந்த மார்க்கிங் ஸ்கீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் 0.4 சென்டிமீட்டர் எழுதியிருக்கான். அதுக்கு மார்க்கிங் ஸ்கீம்ல 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஹாஃப் தான் வந்திருக்குன்னா நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா ஆன்லைன் வேல்யூவேஷன்ல கரெக்டா அந்தந்த பிளேஸ்ல கிளிக் பண்ணி மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது, இதுல நீங்க பாட்டுக்கு ஒரு 4 மார்க் அப்ளை பண்ணி பார்ப்போம், வந்தா வரட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மார்க் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிக்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனது தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்ளை பண்றீங்க, ஆனா அது இன்க்ரீஸ் ஆகலனாலும் அப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்க 54ல இருக்கு, உங்களுக்கு கிளைம் 58 பண்றீங்க, ஆனா அவங்க திருப்பி அதை திருத்தி ரீசெக் பண்ணி 50ன்னு மாத்திட்டாங்கன்னா 50 தான், 54 வராது. கண்டிப்பா மார்க் ஷீட் வரும்போது உங்களுக்கு 50 தான் வரும். இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தனியா திருத்தி கஷ்டப்பட்டுக்காதீங்க. உங்க ஸ்கூல் ஃபேக்கல்ட்டிட்ட இந்த பேப்பர் அனுப்புங்க, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணலாம்டா, பண்ண முடியாதான்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஸோ டைரக்டா ரீவாலுவேஷன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ காப்பியை வாங்கணும், சரியா? 22 வரைக்கும் டைம் இருக்கு. மைண்ட்ல 22லாம் எடுத்துக்க வேணாம். 19 to 20 2 நாள்ல நீங்க அதை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த வெரிஃபிகேஷன் போட்டோ காப்பி வந்த பிறகு அதை நீங்க பார்த்துட்டு மறுபடியும் நீங்க அப்ளை பண்றீங்க. எனக்கு மறுபடியும் நீங்க இந்த கிளைம் பண்ணலாம்ல, ரீவாலுவேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. 26ல இருந்து 29 வரைக்கும் ரீவாலுவேஷன் அப்ளை பண்றீங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு கொஸ்டினுக்கு 100 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு சப்ஜெக்டுக்கு நீங்க 700 rupees கட்டுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மேல போட்டிருக்க 500 rupees எதுக்கு சார் அப்படின்னா, இப்ப நீங்க 700 rupees பே பண்ணி பேப்பரை வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க எப்படி வெரிஃபிகேஷன் திருப்பி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும்னா 500 டிஃபால்ட்டா அது அமௌண்ட். இப்போ ஒரு 1 வேர்டு நான் திருப்பி அதை சேலஞ்ச் பண்றேன், அதுக்கு 100 ரூபா. ஓகேவா?
அப்புறம் ஒரு 2 மார்க் அதுக்கு 100 ரூபா, அப்புறம் ஒரு 3 மார்க் வச்சுப்போம் அதுக்கு 100 ரூபா. ஸோ இப்போ நான் எவ்வளவு தெரியுமா பே பண்ணணும்? டோட்டலா 800 ருபீஸ் பே பண்ணணும். 500ங்கிறது காமனா வெரிஃபிகேஷன், அது டோட்டல் செக்கிங் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கொஸ்டினும் சேலஞ்ச் பண்றீங்க. இப்போ அவங்க தப்பு போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்னது கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொஸ்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு போட்டிருக்காங்க, ஆனா அது ஆன்சர் நீங்க எழுதுறது கரெக்ட். சிபிஎஸ்சி கரெக்ட் போட்டுச்சுன்னா இந்த அமௌண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்ளை பண்றீங்களோ கரெக்டா அதுக்கான அமௌண்ட்டை கட்டுங்க. இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா டைம் எடுத்து எமோஷன் ஆகாம பாருங்க. எல்லா பேப்பரையும் போட்டோ காப்பி வாங்கலாம், உங்க திருப்திக்கு நீங்க பாருங்க. ஆனா ரீவேல்யூஷன் போடும்போது திருப்பி அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மார்க் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் ஆனா உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கலாம். நிறைய பேர் இப்போ 80 வந்த இடத்துல 40 தான் போட்டிருக்காங்க, 50 தான் வந்திருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ ஸ்கேன்டு காப்பி ஓஎஸ்எம்னால யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லை. கண்டிப்பா எவ்வளவு ஒரு கேஷ் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியல. அடுத்தது லாஸ்டா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனலா அப்ரோச் பண்ணாதீங்க. கம்பேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் அஃபிஷியல் மார்க்கிங் ஸ்கீம், ஸ்ட்ராங் அண்ட் வேலிட் ரீசன். அதான் சொன்னேன், டீச்சர்ட்ட போயிருங்க. டீச்சர்ட்ட இன்பர்சனா போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. அதே ஸ்கேண்டு காப்பியை நீங்க டீச்சருக்கு அனுப்பி விட்டு பாருங்க மார்க்கிங் ஸ்கீமோட, சார் நான் செக் பண்ணேன், இந்த ஒரு 3 மார்க்ல இப்போ 2 மார்க்ஸ் தான் சார் போட்டிருக்காங்க, நான் 1 மார்க் எங்க சார் கிளைம் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல கிளைம் பண்ணணும், அது எப்படி ஸ்டேட்மெண்டா எழுதணும் அப்படின்னு டீச்சர்ஸ் தான் சொல்லி தருவாங்க. சப்ஜெக்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட். ஸோ கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.